சொல்லியா பெருசு? தம்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்ப்பா. இனிமேல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீ எல்லாம் என்னையா பண்ண போகிற? சாவுற காலத்தில் இங்கே வந்து என்னைய சாவடிக்கிற. அது ஒன்றும் இல்லை தம்பி, 1000 ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்களா, அதான் வந்தேன்ப்பா. நீ எதுவும் கோச்சுக்காத தம்பி. யோ பெருசு, 1000 ரூபா மகளிருக்கு தான் கொடுக்குறாங்க, உனக்கெல்லாம் கொடுக்கல. என் பொண்டாட்டியால் நடந்து வர முடியாதுயா, அதான் நான் வந்து அவளுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன்யா. சரி ஓப்பன் பண்ணிக்கலாம். பான் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் கார்டெல்லாம் வச்சுருக்கியா? தம்பி ரேஷன் கார்டு மட்டும்தாயா இருக்கு. ஏயா பெருசு, போயா தாலுகா ஆஃபீஸ் போய் அது என்னன்னு பார்த்து ரெடி பண்ணியா, அப்படின்னா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். போங்க போங்க போங்க, அடுத்த ஆளை பார்க்கணும். ஏப்பா தம்பி? இருமா மேடம் வந்திருக்காங்க. என்ன மேடம் பண்ணணும்? விட்ராவலா டெபாசிட்டா? சார் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார், எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அட இராமா, சும்மா நொய்யுன்னு இருக்க, பேசிட்டு இருக்கல. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு சந்தோஷமா ஓப்பன் பண்ணி தராங்க, திருப்பி பணம் எழுதணும் போடணும்னா கடுகடுன்னு விழுகுறாங்க. என்னதான் செய்யறதோ, எம்பிட்டு நேரம் தான் வந்து உட்காந்து காத்து கிடக்க, இப்போ நின்று முட்டிலாம் வலிக்குது, நான் என்னதான் செய்யணும். சார் நாங்கள் வீடு மாறி போயிட்டோம், அட்ரஸ் மாற்றுறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு தான் பேக்கை தூக்கிட்டு வந்தியாக்கும். நான் கூட ஏதோ 10 லட்சம் 15 லட்சம் டெபாசிட் பண்ண போகிறேன்னு நினச்சேன். இந்தா அந்த சாரை போய் பாருப்போம். சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் பாஸ்புக்கு கொடுக்கல. நான் இப்போ 1000 ரூபா வாங்கணும்னா எப்படி வாங்குவேன் சொல்லுங்கள்? இப்போ ஒரு 10 பவுன் நான் அடகு வைக்க வந்தேன், எப்படி வைப்பேன்? எது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆகி இன்னும் புக்கு வரலையா? அதே அட்ரஸில் தானே இருக்கீங்க, அல்லது அட்ரஸ் ஏதாச்சும் மாற்றிட்டீங்களாமா? அதே அட்ரஸில் தான் சார் நான் குடியிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் புக்கு வரல. இருங்கம்மா செக் பண்ணி சொல்கிறேன். என்னம்மா அக்கௌண்ட் பேலன்ஸ் மைனஸில் இருக்கு, நீங்கள் மினிமம் பேலன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல போலையே. ஏன்னா செத்த வயல எங்கே போனாலும் பேலன்ஸ் பண்ணி தான் நின்றுட்டு இருக்கேன். பேலன்ஸ் பண்ணாலும் கீழே வந்து செத்து போயிருப்பேன். எப்போ பாருங்க பேலன்ஸ் இல்லை பேலன்ஸ் இல்லாமல் எப்போ நின்று உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஊரில் இருக்க எல்லா அறிவாளிகளையும் இந்த பேக்கில் தாயா இருக்காங்க. ஏமா பேலன்ஸ் பற்றி நிற்கிறத பற்றி நான் பேசலை. உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, மைனஸில் இருக்குது, நீங்கள் தான் பேங்க்குக்கு கொடுக்கணும். இதனால கொடுமையாக இருக்குது, புக்கே கையில் கொடுக்காம இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிறீங்க, படிக்கலைன்னா அறிவு இல்லாமல் இருப்பேன் நினச்சியாடா? இங்கே வருமா, மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது சரியா? யாராச்சும் படித்த பையன் இருந்தால் கூட கூட்டிகிட்டு வா, அவன்கிட்ட நான் தெளிவாக பேசிக்கிறேன். வெளியே வாமா. ஏன்டா செத்த வயல, நீலாம் அக்கா நினச்சோட பிறக்கலையா? அவன் பொண்டாட்டி ஒரு பொம்பளை தானே. மகளிருக்கு 1000 ரூபா காசு தராங்க, அதுக்கு பேங்க் புக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு வந்தா நீ இந்த பாடு படுத்துற என்னை போட்டு. காசுலாம் உனக்கு கொடுக்க முடியாதுடா, புக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? என்னம்மா அது உன்னோட பெரிய சோதனையாக போச்சு. என்னடா சோதனை வேதனை டைலாக் பேசிக்கிட்டு இருக்க? அசிங்கமாக ஏதாச்சும் கேட்டு விடுவேன் பார்த்துக்க. வந்தவங்க போகிறவங்கள பூரா மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு ஐயா வந்தார், அவரை நீ எப்படா பேசி அனுப்புனேன்? ஒருத்தி பேக்கை மாட்டிக்கிட்டு இழுச்சிக்கிட்டு வந்தா அவளை பார்த்து அம்முட்டு மரியாதை கொடுக்குற. ஏன்டா ஆளுகளை பார்த்து ஆளுங்க நடத்துறது தான் பேங்கா? இருடா அந்த அருக்கு மகளிர் ஸ்டேஷனுக்கு போய் உன்னை நான் கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறேன்டா. இருமா கோவப்படாத, நான் மறுபடியும் செக் பண்ணி உன் புக் எடுத்து தரேம்மா. உங்ககிட்டலாம் பொறுமையாக பேசினா வேலைக்கு ஆகாது, இப்படிலாம் பேசினா தான் நீங்கள் வேலை செய்வீங்க, அப்படிதானடா? மக்களே பேங்க்கு போனீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா புக்கு 10 நாளில் தருவாங்க, ஏடிஎம் அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் தருவாங்க. மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. பின் நம்பரை யாருக்கும் சொல்லாமல் வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து அங்கேருந்து கூப்பிட்றோம் இங்கேருந்து கூப்பிட்றோன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பின் நம்பரையோ உங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தையோ சொல்லாதீங்க. இந்த அறிக்காமல் இவன மாதிரி செத்த வயலாம் இருந்தால் பேசி விடுங்க, அமைதியாக வராதிங்க. என்ன சார் இந்த பேச்சு பேசிட்டு போகுது, நம்ம பேங்க்குன்னு கூட பார்க்காம? கரெக்டாக தானே பேசிட்டு போகுது, நான் தான் வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டு. அப்புறம் என்ன மக்களே, கிளிங்மா மாதிரி நீங்களும் கொஞ்சம் தெளிவாக விவரமாக இருந்துக்கோங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.